வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் சட்னி 5 நிமிஷத்தில் சிரமமே இல்லாமல் ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற பொருள்களே வச்சு நம்ம ஈஸியாக அது போல் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு உடச்சக்கடலை, 1/2 கப் அளவு திருவினை தேங்காய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 3 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம், 2 பல் கார்லிக் பூண்டு எடுத்துக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம வதக்காமல் வறுக்காமல் நல்லா பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவியும் இதில் ஊற்றிடலாங்க. நம்ம இட்லி தோசைக்கெலாம் தண்ணியாக தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாங்க. அடுப்பில் தாளிக்கிற கரண்டி போட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உடச்ச உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வறுத்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த சட்னி மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா டேஸ்டான தேங்காய் சட்னி சூப்பராக இது போல் செய்து பாருங்கள். இதெல்லாம் இட்லி தோசைக்கெலாம் அருமையாக இருக்கும். போண்டா, வடை இதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இட்லி இது போல் தயார் பண்ணிவிட்டு இதுக்கு கூடவே நம்ம இது சட்னி வச்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி வகைகளை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.